வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு மருத்துவ வரலாறு எந்த புத்தகத்திலயோ ஓலைச்சுவடியிலயோ எழுதப்படல. அதுக்கு பதிலா தென்னிந்தியாவுல இருக்கிற கருங்கற்கள்ல செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான, ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு மருத்துவ முறை. நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்திருக்கும்னு? இந்த கேள்வி அந்த பழைய சமூகங்கள பத்தின நம்ம பார்வையே மாத்தப் போகுது. வாங்க இத பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க. இவ்ளோ விரிவான மருத்துவ தகவல்களுக்கான ஆதாரம் கோயில் கல்வெட்டுகள் தான். இதுவே இந்த விஷயத்த இன்னும் சுவாரஸ்யமாக்குது. இந்த முழு விஷயத்துக்கும் முக்கியமான ஒரு வார்த்தை ஆதுலர் சாலை. அதாவது பழைய காலத்துல மருத்துவமனைக்கு இதுதான் பேரு. இந்த வார்த்தைய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடிக்கடி இத பத்தி பேச போறோம். சரி வாங்க, இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம் டிராவல் பண்ணலாம். நேரா 1000 வருஷம் பின்னாடி போய் ஒரு சோழர் கால ஹாஸ்பிட்டல் உள்ள என்னதான் இருந்துச்சுன்னு கல்வெட்டுகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னே இது சொல்லலாம். செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கிற திருமுக்கூடல் வெங்கடேச பெருமாள் கோவில்ல கண்டுபிடிச்ச இந்த 55 வரி கல்வெட்டு தான் ஒரு மருத்துவமனையோட முழு அமைப்பையும் அப்படியே நமக்கு கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. 15 பெட்டு. ஆமா, அந்த ஹாஸ்பிட்டலோட பேரு வீர சோழன் ஆதுலர் சாலை. அங்க நோயாளிகளுக்காக 15 படுக்க வசதி இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன நம்பர் தான், ஆனா அந்த காலத்துல எவ்வளவு ஒரு கட்டமைப்போட ஒரு மருத்துவமனையை நடத்திருக்காங்கன்னு இது காட்டுது இல்லையா? அடேங்கப்பா, இந்த டேபிள பாருங்க. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்ளோ பக்காவா இருந்திருக்குன்னு இதுவே ஒரு பெரிய சாட்சி. பொது மருத்துவர், அறுவை சிகிச்சை நிபுணர், மருந்து தயாரிக்கிறவங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வேலை. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு சம்பளமா நெல்லும் காசும் கொடுத்திருக்காங்க. எவ்ளோ ஒரு திட்டமிட்ட அமைப்பு! வெறும் சர்ஜன் சொல்லல, சல்லியக்கிரியே பண்ணுவான்னு ஒரு அதிகாரப்பூர்வமான பேரே இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மெடிக்கல் ஃபீல்டிலே ஸ்பெஷலைசேஷன் அப்பவே இருந்திருக்கு. பேஷண்ட்ஸ அவங்க எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு பாருங்க. அவங்கள வியாதிப்பட்டு கிடப்பார்னு சொல்றதுலயே ஒரு அக்கறை தெரியுது. சாப்பாட்டுக்கு அரிசி, ராத்திரிக்கு விளக்கெரிக்க எண்ணெய், அதுவும் 1 வருஷத்துக்கு தேவையான மருந்து கையிருப்பு. இது ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை மட்டும் காட்டல, ரொம்ப ஒரு மனிதாபிமானத்தோட நடந்துகிட்டதையும் காட்டுது. சரி, நாம பார்த்தது ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பத்தி தான். ஆனா இது மட்டும் இல்ல, பண்டைய தமிழகம் முழுவதுமே பலவிதமான மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் இருந்திருக்காங்க. அவங்க யாரு, என்ன வேலை செஞ்சாங்கன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப தெளிவா 2 விதமான டாக்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஒருத்தர் நாடி பிடிச்சு பார்த்து நோய் என்னன்னு கண்டுபிடிச்சு மருந்து கொடுக்கறவர். இன்னொருத்தர் இப்ப இருக்கிற சர்ஜன்ஸ் மாதிரி உடம்புல அறுவை சிகிச்சை செய்யற சல்லியக்கிரியை நிபுணர். இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். முடி திருத்துற நாவிதர்கள் கத்திய ரொம்ப திறமையா கையாண்டதால சின்ன சின்ன சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க மனைவிமார்கள் மருத்துவச்சியா, அதாவது பிரசவம் பார்க்க உதவி இருக்காங்க. பாருங்க, சமுதாயத்துல இருந்த எல்லாருமே இந்த மருத்துவ அமைப்புல ஒரு பகுதியா இருந்திருக்காங்க. ஒரு நல்ல டாக்டருக்கு சமூகத்துல எவ்ளோ பெரிய மரியாதை இருந்திருக்குன்னு பாருங்க. வைத்திய சிகாமணின்னு பட்டம் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது மருத்துவர்கள்லயே ஒரு மணிமகுடம் மாதிரி. இது அவங்க திறமைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். ஓகே, இவ்ளோ பெரிய ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம், இதுக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு? எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு? வாங்க இப்போ அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஃபண்டிங் மாடலே ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. ஒரு டாக்டர் சேவை செய்றார்னா அதுக்கு சம்பளமா வரியே இல்லாத நிலத்தை கொடுத்துடுவாங்க. அந்த நிலத்துல வர்ற வருமானத்தை வச்சு அவர் மக்களுக்கு தொடர்ந்து வைத்தியம் பாப்பார். இதுக்கு பேர் தான் வைத்திய விருத்தி, அதாவது சேவைக்கு நிலம். சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ். பாருங்க, ராஜாக்கள்ல இருந்து கோயில்கள் வரைக்கும் எல்லாரும் இதுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. சோழ இளவரசி குந்தவை ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினது, பாண்டிய மன்னன் நிலம் கொடுத்தது, சர்ஜரிக்காகவே கோயில்கள் தனியா நிலம் ஒதுக்குனதுன்னு இது அவங்களோட சமுதாயத்துல எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்திருக்குன்னு தெரியுது. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் தனித்தனியா செயல்படல. இது எல்லாமே ஒரு பெரிய நெட்வொர்க்கோட ஒரு பகுதி தான். இத பார்க்கும்போது ஒண்ணு நல்லா புரியுது. கோயில், மடம், தனியா கட்டின ஹாஸ்பிட்டல்னு பல இடங்கள்ல மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஹெல்த் கேர் அப்படிங்கிறது சமூகத்தோட எல்லா இடங்கள்லயும் கலந்து இருந்திருக்கு. இங்கேதான் சயின்ஸும் நம்பிக்கையும் ஒன்னா சேருது. ஸ்ரீரங்கம் கோயில்ல இருந்த ஹெல்த் சென்டர்ல மருத்துவ கடவுளான தன்வந்திரிக்கு ஒரு சிலையையே வச்சு கும்பிட்டு. சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒன்னு புரியுது. இந்த ஆதுலர் சாலை சிஸ்டம் அதோட காலத்தை விட பல மடங்கு அட்வான்ஸ்டா இருந்திருக்கு. அது எப்படின்னு யோசிக்கலாம். சோழர்கள் காலத்துல நாம பாக்குற இந்த பிரம்மாண்டமான மருத்துவமனைகள் ஒரே நாள்ல வரல. இது பல நூற்றாண்டுகளா வளர்ந்து வந்த ஒரு விஷயம். கிமு 3ஆம் நூற்றாண்டுல அசோகர் கல்வெட்டுல இருந்தே இது ஆரம்பிக்குது. அப்புறம் பல்லவர்கள், அதுக்கப்புறம் தான் சோழர்கள் இதோட உச்சத்தை தொட்டிருக்காங்க. இது ஒரு நீண்ட பாரம்பரியத்தோட தொடர்ச்சி. அப்போ மொத்தத்துல இந்த சிஸ்டம் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்ததற்கு 3 முக்கியமான தூண்கள் தான் காரணம். 1, ரொம்ப ஒழுங்கான ஒரு ஸ்டாஃப் அமைப்பு. 2, மக்களும் அரசும் சேர்ந்து கொடுத்த நிதி உதவி.
3 எல்லாருக்கும் சுலபமா கிடைக்கிற மாதிரி இருந்த மருத்துவ சேவை. இந்த 3 தான் இத ஒரு காலத்தை வென்ற சிஸ்டமா மாத்துச்சு. பொதுவா சொல்லுவாங்க, ஒரு சமூகத்தோட மதிப்ப அவங்க கட்டுற பெரிய கோபுரங்களை வச்சு சொல்லக்கூடாது, அவங்க மக்களுக்காக என்ன செய்றாங்கன்றத வச்சு தான் சொல்லணும்னு. அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு பொது சுகாதார அமைப்பை உருவாக்கின அந்த சமூகத்தோட விழுமியங்கள் எவ்வளவு உன்னதமானதா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.